பெரியவனை உனதக்கா ஆமாங்க அக்கா இளையவன் எங்க இருக்கிறான் தேடி பார்க்கணும். எனக்கு ஒரே மனமன திருமணம் இந்த காலகத்தில் வெளியாக வந்தது உடல் அயற்சியாக இருக்கின்றது. சற்று நேரம் அமர்ந்து பிறகு சொல்ல வேண்டும். இந்த இரண்டாவது கோட்டையிலே யார் இருப்பது என்று பார்த்து வருகிறேன். ஒரு வாரம் மட்டும் யாருன்னா போன் நம்பர் கொடுக்க போற கம்பெனி நின்னுது. அதெல்லாம் பழக்கமே கிடைக்காது. எடுக்க சொல்லியவா ஓடி போய் என்ன இது? இந்த அடர்ந்த காலகத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் இந்த உருவத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆமா, நீ ஆனா அல்லது பெண்ணா? இது ரொம்ப நாளா கம்பெனிக்கு சந்தேகமா இந்த உடலை பார்க்கும்போது தக்காளி பழம் போல தளம் வானவில் பாய்ஸ் கேஸ் கொடுக்க போறாங்க. ஹோம் செக்ஷன் பாரு நம்மள ரெண்டு எனக்கு ஏற்ற மாதிரி வீட்டுல போய் நான் தானே கொண்ட தூங்கிடுறேன். கல்யாண ஆசை உனக்கு வந்துடுச்சு. ஏங்க நீங்க யாருங்க? சப்த சாகர தீவு சுத்திரன் அவருடைய தம்பி உபநிச்சந்திரன். நான் தான். உசாரையா உசாரையா போறதா நானு. இது நானு. ஆமா, இது எங்க அங்காடி. நல்லா இருக்குது. அங்கப்பா என்ன அழகு, என்ன வசீகரமான முகம். இப்படிப்பட்ட பேர் அழகிய சத்தியமா இது கூட நான் பார்த்ததே கிடையாது. கிட்டலாம் போக கூடாது. சுட தண்ணி காய வச்சு இவன் பெற்றானோ அல்லது செய்து வைத்த செய்தானோ எனக்காகவே ஆண்டவன் கொடுத்து என் கண்ணீரை காத்து வந்திருக்கிறான். கல்யாணமே ஆவலையாட பாடு. கல்யாணமே நடந்த மாதிரி எனக்கு என் பேர் தான் என்ன அழகு, என்ன வசீகரமான முகம். உடைய முகத்தை பார்த்தால் எனக்கு மோகத்தை ஊட்டுகிறது. உனது கண்களோ காதல் பெறுகிறது. உனது உருவமே எனக்கு உணர்ச்சியை ஊட்டுகிறது. என்னை பரவசத்தில் ஆற்றுகிறது. இந்த சில்லன வீசு வெள்ளிய காட்சி சத்தியமா என்னையே நான் மறந்துட்டேன். காத வாழ்வின் ஒரு நாள் திருநாள் அதி வசந்தம் வருகின்ற ஒரு நாள்.
வருகின்ற ஒரு நாள் பாவை உண்மேனி விருந்து பசி அடக்க தருவாக மருந்து வாழ்வின் ஒரு நாள் திருநாள் அதில் வசந்தம் வருகின்ற ஒரு ஏய், அவனுக்கு வயசு எடுத்து வா. ஐயோ முடியல என்னால முடியல மச்சான் என்னால முடியல மச்சான் உட்கார்ந்து கிட்ட போகல. இவ்வளவு வெயில் எடுத்துன்னு வந்தே வேலை ஆகாது. உட்கா வந்து எனக்கு கூட்டு சொல்லி வச்சுக்க இந்த ஊரே உட்கார வலிப்பாங்க ஊர்க்காரங்க. எங்க அக்கா உன் அழகிலே மயங்கி விட்டா. ஐயோ ஐயோ அப்படியா அப்புறம் உடனே முதல்ல கல்யாணம் பண்ண தேவையில்ல. தாலி பிடி கட்டிக்கலாம் வாங்க வாங்க. சூப்பர் ஐடியா. மொக்கா உள்ளுக்கிறாருல, மொக்காக்கு எனக்கு முதல் இரவு நடக்கட்டும், தாலி அப்புறம் கட்டிக்கலாம். என்ன சொல்றேன் ஐயா? எங்க அக்காவை திருமணம் செய்யணும்னா செய்ய வேண்டுமென்றா ஒரு நிமிடம் இருக்கு. நிமித்தமையா இரவு 12 மணி நேரம். சரியான மச்சான் சரியான அதுதான் அதுதான் என் அம்மா. அதுதான் சரியான ஊரே அமைதியாக உறங்கி அமைதியான நேரம் நிசத்தமான நேரம் அந்த நேரத்தில நேரத்திலே நீ மாலையோடு ஆ, தாலியோடு வர வேண்டும். எந்த இடத்துக்கு? எதடா எங்க அக்கா வெள்ள மண்டபம், அழகான வெள்ள மண்டபம் அதுக்கு கீழே 2 குள்ள மண்டபம், ரெண்டு குள்ள மண்டபம் அதுக்கு கீழே எங்க அக்கா பள்ள மண்டபம். அருமையான பள்ள மண்டபம் அந்த பள்ளத்துக்கு வாங்க. அதுக்குதான்டா மச்சான் சாவரம். ஐயோ, திருமணம் செய்து கொள்கிறோம். ஆ? டேய் டேய் அவ்வளவு நேரம் எல்லாம் தாங்க முடியாது. இப்போ ஒரு படி வந்து பின்னாடி இருக்கு, இடம் காலியாகுது. செத்த நேரம் பார்க்கிற நேரமா இந்த இருந்து ஓடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். வேணாண்டா. இரவு 12 மணி இல்லைன்னா போறோம். வெள்ள மண்டபம் சீக்கிரம் வாங்க. ரெண்டு பள்ள மண்டபம் வெள்ள மண்டபம் சந்தோஷமா செய்தோடு வந்திருக்கின்றேன். எனக்கு கேட்ட மங்கையை பார்த்து விட்டேன். அவள் இங்குதான் அப்படியா? ஆமா என்னோட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன். கேட்ட பண்ண பாத்துக்கிட்டா? இந்த வயசான இல்லையா ஏய், என்னடா வயசாகி போச்சு மடையனே. என்ன அழகான பெண் பார்த்து விட்டேன். அந்த பெண் இங்க தான் என்ன வர சொல்லியிருக்கா? ஆமா ஆமா. ஏய், நம்மளுக்கு தாலி கட்டி சண்டை தான் போடணும், எடுப்போம்.
இவள்தான் நான் பார்த்த மாதிரி இவள்தான் என்னை இங்க வர சொன்னா. நீ பார்த்த பெண்ணா? ஆமாடா. நான் பார்த்த பெண்ணே இவள்தான். ஐயா! அறிஞ்சா திருணும். அதுக்காக எனக்கு தவறா இருக்கிறாரு. எங்க அக்கா மேல யாருக்கு பாஸ் ஆகுது? எனக்குதான் பாசம். இருவருக்கும் பாசம் அதிகமாக இருக்கிறது. ஓரம் போங்க. அந்த ஓரம் போங்க. இல்லைன்னா நாங்க போயிடுவோம். ஓடி வருது. ஏன்னா தகுந்த நேரத்துக்குள்ள செஞ்சிருக்கோம். உனக்கே வயசு அதிகமாயிடுச்சு. கல்யாணம் பண்ணி வயசானது இல்லை. அழகான பெண்ணை நான் பார்க்கிறேன் உனக்கு. எனக்காச்சும் பாக்கி இவளை நான் விட மாட்டேன். எனக்காச்சும் பாக்கி உனக்கு தெரியுமல்ல உனக்கு. தம்பியை பத்தி உனக்கு தெரியாது. நான் எப்படி விட பலப்படுறது உனக்கு தெரியும். 5 வயது. அதனால இந்த பெண் தான் எனக்கு வேண்டும். மச்சான், வாங்க, எடுத்துக்க. ரெண்டும் எங்க மாமா தான். மாமா ரெண்டு பேரும் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி ஐயோ, வாரத்துல எத்தனை நாள்? வேற ஏழு நாள். 3 நாள் உன் வீட்டுல இருக்கட்டும், ஆ, 3 நாள் உன் வீட்டுல எனக்கு இருக்கட்டும், பத்தாது. இது ஒரு நாள் ஞாயிற்று போறேன். என்ன பண்ண வரைக்கும் போயா? ஐயோ உங்க நாடே சாவச்சுருவோம். வெளியே எடுத்து அவனுக்கு காலி போட்டு விட்டா போட்டுக்கிறான். மச்சான், மச்சான். என்னடா பின்னாடி தானே சேர்ந்துவியா, முன்னாடி வரவே மாட்டேங்குது. எப்படியாவது உட்க வைக்க சேர்த்து. ஏன்டா எனக்கு ஏன்டா மாலையை போடுறீங்க? கீழே போடுறோம். தம்பி முத்துதிரா. இந்த பார், எங்க அக்காவை வளர்க்க வேண்டும் என்றா ஆமா, இருவரும் அன்பு விட்டுருக்கீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு போட்டி. போட்டு. சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்க. போட்டி. என்ன போட்டி அது? என்ன போட்டு? போட்டியிலே யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர்கள் தான். எங்க அக்கா பாத்தியா? கத்தாத. அதுபோல காட்டுவா, கத்தாத. முதலில அண்ணன் தம்பி ஏ, விளையாட்டாக விளையாட்டாக. சண்டை வரக்கூடாது. சண்டை போட மாட்டோம். சண்டை பின்னாடி மாட்டேன். வரவே கூட சண்டி. அண்ணனே, ஐயோ, என்ன உயிர் இருக்கு? எங்க அக்கா இருக்கிறாளே, உங்க 2 பேர்ல யாரா ஒருத்தரை தான் மறப்பான். அதனால அப்ப நான் இப்படி வெறியாட்டு நாயரான்னு கேட்கிறேன். அதனால அதனால் முதல்ல வாள் சண்டை. வால் சண்டை. வால் பயிற்சி, வால் போட்டி. அது யார் வெற்றி பெறுகிறார்களோ அவருக்கு தான் உடைய அக்காவா. அண்ணா, நான் தற்போது வால் பயிற்சிக்கு சரியான வேலை கற்றுக்கிறேன். இதில் யார் வெற்றி பெறுகிறோமோ நீ குஞ்சு உனக்கு வாளே எடுக்க தெரியல. அப்ப கூட்டண்டா. வாரா இப்பொழுது என்ன செய்ய போகிறேன்? எங்க அக்கா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, 2 பேரும் சேவ வச்சிருவோம். விட்டுடு. ஐயோ எடுத்துடு. வாள் பயிற்சி அனைவருக்கு சமம். சரி தோல்வி சமமாக. யாரு வெற்றி யாரு தெரியலையே. அடுத்ததாக மல்யுத்தம். மல்யுத்தம். உங்கள் கரங்களினால் மார்போடு மார்போடு மோதி உன் பலத்தை கொண்டு யார் ஜெயிக்கிறார்களோ வெற்றி பெறுவார்களோ? அவர்கள் அக்கா. அப்படியா? இப்பொழுது ஏண்டா, இந்த பெண்ணுக்காக நான் ஒருவர் விரோதம் சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டாம்டா. எனக்கு விட்டு கொடுத்து போயிடலாம். ஆனா வேண்டாம். உங்களுக்கு நான் விட்டு கொடுப்பதா? அண்ணா, 5 வயது அண்ணன் தம்பி, 10 வயது 10 வயது பங்காளி, 20 வயது 20 வயது இந்த பெண்ணுக்காக நான் எதிரி. எதிரியாக போகிறேனா? விட மாட்டியா? கடைசி முறையாக முடிவாக சொல்கிறேன். விட மாட்டவள. இந்த பெண்ணை விட்டு செல்லு. விட மாட்டேன். அண்ணா, விட மாட்டேன். இப்பொழுது பாருடா. என்ன செய்ய போகிறேன்? கோடி கோடி பெண்ணர்கள் ஓடி வந்த தாயே.
அதுவும் பெண்ணால் அறிவது பெண்ணா ஓர் பெண் நினைத்தால் எல்லாமே பண்ணலாம் இரு அரக்கர்களை அழித்து விட்டார் பெண் நினைத்தால் பண்ணலாம் அப்படியே சந்திக்கணும் உங்களால பண்ண முடியாது புறப்பட்டு ஓடிதான்